கியூஆர் கோட் பதிவு செய்யணும், ஓய்வூதியத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும், ஸ்கேன் பண்ணணும். வீடியோ ஒன்று தாரேன், நாளைக்குள்ளே தாரேன், சரியா? அது உட்காந்து அதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும், அதுக்குள்ளே போகணும், போய் ஒன்றொண்டா தேடி பார்த்து என்னென்ன போட்டிருக்காங்கன்றது தெளிவாக எடுத்து வீடியோ ஒன்று தாரேன். அது தெரியாத மக்களுக்கு நான் வீடியோ தாரேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். இந்த தகவல் பார்த்திங்கன்னா, இது வந்து குவைத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெண் வந்து இது அரப் டைம்ஸில் வெளியிட்டிருக்கிறாங்க. ரோட்டில் நடந்து போகிறாங்க. வண்டிக்காரன் வந்து எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு தடவை வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். அதுக்கப்புறமா இந்த பெண் வந்து உடனே அவனோட வண்டியை வந்து வீடியோ எடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அது ஒரு டெலிவரி வண்டி உண்டு தான். நடந்து போயிட்டு இருக்கிற பெண்ணை வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு இது பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி அந்த பெண் வந்து ஹரஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, சரியா? அடுத்தது என்ன, கருப்பாக இருந்ததுக்காக இப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த சிலவனுங்களுடைய அந்த கேரக்டர், அப்பா இல்லையாடா, அக்கா தங்கச்சி பிறக்கலையாடா அப்படின்ற மாதிரி சில நேரங்களில் கேட்க தோணும். அதே மாதிரி தான் அந்த சிலர் வந்து அது சிலருடைய பழக்கம்னு வைங்களேன். இந்த மாதிரி கேவலமான சிலருடைய அந்த செயல்பாடு. Many of these people, they are very stupid. They look at us blacks like, I don't. ஒருத்தனை நிப்பாட்டி இன்னொருத்தனை நிப்பாட்டு, வா போம், ஹவு மச் அப்படின்னு கேட்டிருக்கான், எவ்வளோ. சிலருடைய அது கேரக்டர். ஆனால் இந்த நாட்டில் அதுக்கெல்லாம் இடமில்லை. பத்திரம். அப்புறமா எவனாவது கையில் மாட்டினீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு போயிடுவானுங்க. அதே மாதிரி தான் எல்லாரையும் நம்பி மேலே போயிடாதீங்க. ரூம் பக்கத்தில் இருக்கு, வா போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போய் எல்லாத்தையுமே உருவிட்டு விட்ருவாளுங்க, சரியா? ஆண்கள்கிட்ட இருந்து நீங்களும் கவனமாக இருங்க பெண்களே. அதே மாதிரி ஆண்களாகிய நீங்களும் கவனமாக இருங்க. அந்த எல்லா பிளாக் பீப்புளும் கெட்டவங்களும் இல்லை, எல்லா பிளாக் பீப்புளும் நல்லவங்களும் இல்லைன்ற மாதிரி எல்லாருமே வந்து ஒரு மாதிரி இருக்காது. இது வந்து இப்போ நம்ம எப்போயோ ஒரு நாள் ஒரு செய்தி ஒன்று சரி, ஒரு இன்சிடெண்ட் ஒன்று சரி, நான் எனக்கு பேசினதோ அல்லது கேட்டதோ ஞாபகம். 4 கருப்பினத்தை சேர்ந்த பெண்கள் வந்து ஒருத்தரை கூட்டிட்டு போய் ரூமில் அடைச்சி பணத்தை எல்லாம் உருவி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா துபாயில் நினைக்கிறேன் இல்லையா, ஒரு இந்தியர் ஒருத்தர் பிடிச்சி அதுக்கப்புறமா கேஸெல்லாம் போட்டு அந்த பெண்களை பிடிச்ச மாதிரி சம்பவம் உண்டு. இஸ்பாவோ என்ன ஒன்றுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்பி போய் கடைசியில் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டாளுங்கன்ற கேஸ் ஒன்று நடந்துச்சு. இந்த மாதிரி 2 பக்கமும் ஆண்களும் சரி பெண்களும் சரி, தனியாக நடந்து போகிற பெண்களும் கவனம். அதே மாதிரி இந்த மாதிரி வரியா அப்படின்னு நீங்களே கேட்டு நீங்களே போய் கடைசியில் ஆப்பெடுத்து பின்னால் சொருவிக்கிட்ட மாதிரி வரும். அந்த மாதிரியும் இருக்குது. கவனம் 2 பக்கமும், இருபாலாரும் கவனமாக இருங்க. உழைக்க வந்திருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவு தவறு இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கலாம், இனியாவது திருந்தி கொஞ்சம் சிந்திச்சு நடங்க. அதே மாதிரி சில நேரங்களில் நான் அந்த ஒரு இதாகவே சொல்கிறேன், நம்ம செய்கிற சில தவறு அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கலாம், நம்ம வாழ்க்கையும் பாதிக்கலாம். சில நேரங்களில் சில உறவுகள், சில தொடர்புகள் எல்லாத்தையுமே மொத்தமாக ஒரு நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டுரும், புரட்டி போட்டுரும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும், சிந்திச்சு செயல்படுங்க. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க தவறான விடயங்கள்ல இருந்து. ஏன்னா அது பாரதூரம். நம்ம சில நேரங்கள் அது டேஸ்ட்டாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நல்ல ஃபன்னியாக இருக்கும், நல்ல ஹாப்பியாக இருக்கும். ஆனால் ஒரு சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமோ, பிடிபட்டுட்டோமோ, இல்லை ஏதாவது ஒன்று ஆகிட்டோமோ, அதுக்கு பிறகு எவ்வளோ அழுது புலம்பியும் வேலை இல்லை. அதனால் சிந்திச்சு செயல்படுங்க. This nigga is, I'm just coming from work. This nigga is following me with his car. He's following me. He called me, I've ignored, and now he's following me. They follow me with his car. And if he continues, I will just stand and tell him, I will call the police. You will see how he will run.
You think I'm lying? You don't pass in front of me. Mark, turn back camera. See, you don't turn it. You don't pass, can't pass again in front of me. For still wait for they call me. And they go now, you will see. You go, they call me. I wish I could feel record the nonsense face. They tell me say they come. Many of these people, they are very stupid. They look at us blacks like, I don't know, like something to use and throw. All he's doing like that, maybe because he wants, let me not say it, but just be careful because, oh God, he's still in front of, he has passed me again. Now I've passed again. He's asking me how much did I want? I finally crossed the road now. So there's no way for him to turn. The way he don't fire speed for go up, go turn, just to follow me. Just to follow me. And Kuwait, see, most of the people here, these Egyptian, Bangladesh, India, most of them are stupid. Like, they don't have respect for us black women. They don't have. I don't know why it comes to that stage. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அழையுங்கள் 0742800800. இப்போது உங்களுக்கும் குவைத்தில் இருந்து ஏர் கார்கோ மூலம் உங்களுடைய பொருட்களை இலங்கை தாய் நாட்டுக்கு பாதுகாப்பாக அனுப்ப லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவை இப்போதே அழையுங்கள். 65675177 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு.